தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம்ன்ற வார்த்தைய சொன்னாலே, இன்னைக்கு நம்மளோட ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் ஊர் பெங்களூர். அந்த அளவுக்கு பெங்களூரோட தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாயிட்டே இருக்கு. வாட்டர் ஷார்டேஜ் காரணமா, பெங்களூர்ல நெறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ், பார்க்ன்னு நெறைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அங்க தண்ணீர் பற்றாக்குறைய சமாளிக்க முடியல. பெங்களூர்ல இருக்கக்கூடிய நெறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கூட அவங்களோட ஆஃபீஸ இந்த வாட்டர் ஷார்டேஜ் காரணமா க்ளோஸ் பண்ணிட்டு, எம்ப்ளாயீஸ வீட்ல இருந்தே வொர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா பெங்களூர் டே 0வ நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, பெங்களூர்ல இவ்ளோ தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பெங்களூர் சரியான திட்டமிட்டு கட்டப்படாத ஒரு சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சின்ன சிட்டி. இங்க நெறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணதால மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாயிடுச்சு. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமானதால அங்க உள்ள மக்கள் கிரவுண்ட் வாட்டர அதிக அளவு பயன்படுத்தினது தான் இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசனா என்ன சொல்லப்படுதுன்னா, பெங்களூர சுத்தி இருக்கக்கூடிய 3000க்கு மேல்